ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானின் அவதாரங்களும் அவர் அந்த அவதாரத்துக்கான நோக்கங்களும். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 26வது பதம். பூமே சுரேதர விருத விமர்த்திதாய क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जननानुपलक्ष्य मार्गः कर्माणि चात्ममहिमोपनिबन्धानि. இறை நம்பிக்கையற்றவர்களான நாத்திகர்களான அரசர்களின் போர் பலத்தால் உலகம் அதிக சுமை ஏற்படுத்தப்படும் பொழுது உலகின் துன்பத்தை குறைப்பதற்காக பகவான் தமது விரிவங்கங்களுடனும் அவதரிக்கிறார். இப்படி அவதரிக்கும் பகவான் கருமையான அழகிய கேசத்துடன் கூடிய தமது சுய உருவில் வருகிறார். மேலும் அவரது உன்னதமான பெருமைகளை பரப்புவதற்காக அவர் அசாதாரணமான முறையில் செயல்படுகிறார். அவர் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் என்பதை ஒருவராலும் மதிப்பிட முடியாது. எஸ். இந்த ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ண பலராமுடைய அவதாரம், கிருஷ்ணரும் பலராமரும் ஏன் அவதரிச்சாங்க, அவங்க யாரு, அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்களா, இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி பேசின மாதிரி ராமர் ஒரு அவதாரமா சாதாரண மனிதரா அப்படின்னு இந்த சோகால்டு லீடர்ஸ், இன்னைக்கு இருக்கிற பேரளவான தலைவர்கள் இத குழப்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணருடைய அவதாரத்தை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணரையும் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறேன். கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண மனிதர், அவர் அவதாரம் அல்ல அப்படின்னு இவங்க வாதிடுவது உண்டு. கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கு. அதுல 1-2 சாட்சியங்கள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு சாதாரண மனித ரூபத்துல வந்ததுனால, மனித உடல் எடுத்துட்டதுனால அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, அவங்க பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பகவானுடைய அவதாரங்கள் இந்த அத்தியாயம் முழுவதுமே இந்த அவதாரமுடைய நோக்கம் என்ன, ஏன் வந்து இந்த குறிப்பிட்ட அவதாரம் பகவான் செய்யறாரு. பகவான் ஏதோ மனம் போன போக்குல மாதிரி இந்த பூமியில தோன்றது இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்க வர்றார். அப்படி அவர் இங்க வரும்போது அவர் ஒரு செயல்ல பல்வேறு நிலைகள் செய்வார். அவருடைய செயல் வந்து திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம் டிரான்சென்டென்டல். இந்த திவ்யம் ஒரு சில வார்த்தை வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பகவான், திவ்யம், பக்தி, பாகவதம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருள். இந்த திவ்யமான செயல் இந்த ஜட உலகத்துல எதுவுமே திவ்யமான செயல் கிடையாது. இங்க எதுவுமே திவ்யம்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய லீலைகள் மட்டும்தான் திவ்யமானது. வேற எதுவுமே இங்க திவ்யம் கிடையாது. ஏன்னா அதுல ஏதோ ஒரு குறைகள் நிறைந்தது. இந்த ஜட உலகம் குறைகள் நிறைந்தது. இது பௌதிக சக்தி. இந்த பௌதிக தளத்துல செய்யக்கூடிய செயல்கள் வந்து திவ்யமானது கிடையாது. ஆனா கிருஷ்ண உணர்வுல ஆற்றக்கூடிய செயல்கள், கிருஷ்ண உணர்வுல செயல்படும் போது, கிருஷ்ணருக்காக சேவை செய்யும் போது, கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்கள், கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவர் செயல்கள் எல்லாம் திவ்யமான. அதனால அவருடைய அவதாரங்களும் திவ்யமான. அவதாரி கிருஷ்ணர் வந்து அவதாரி, அவர் நிறைய அவதாரம் எடுக்கிறார். இந்த ஒரு அவதாரம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே எடுக்கிறார். ஆனா உண்மையில வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர் இங்க வந்து செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல. ந காரணம் கரணம் ச வித்யதே. கிருஷ்ணா வந்து இந்த பூமியில செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை.
ந காரணம் கர்ணம் செவித்ததே ந சமாதிகஷ்ய திஷ்யதே. அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவர் கூட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பராச சக்தி விவிதேவ சுபியதே சாவாமிதி ஞான பலாத்மியாச்சு. அவர் சக்தி எல்லையற்றது. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதேவ சுபியதே. சோ இப்படி கிருஷ்ணா இந்த பூமியில வந்து செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை. உண்மையில சொல்ல போனா இன்னும் நல்லா கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா, கிருஷ்ணருடைய சிறிய அம்சமான ஜீவாத்மா நாம இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சமான ஜீவாத்மாவுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம unnecessary we are take this body. தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு தேவையில்லை. சோ தேவையில்லாம இந்த உடல் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை. இந்த ஜட உலகத்துல வந்தாலே பிரச்சனை. ஜட உலகம்னாலே பிரச்சனை தான். அதனாலதான் கிருஷ்ணா வந்து ஜட உலகத்தை துக்காலயம் சொல்றார். துன்பம் நிறைந்த இடம். அனித்யம் அசுகம் லோகம். இது நிரந்தரம் இல்ல, இது சுகம் தராது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க சுகம் கிடைக்குமா, இது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு முதல் காரணமே ஜீவாத்மா கிருஷ்ணா விட்டு பிரியணும்னு நினைக்கிறது. ஜீவாத்மா கிருஷ்ணா விட்டு பிரியணும்னு நினைக்கும் போது அவனுக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து கிருஷ்ணா ஏற்பாடு பண்றாரு. ஆக்சுவலி சொல்ல போனா உண்மையில நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல இருந்தவங்க தான். இந்த ஜட உலகத்துல என்னென்ன ஜீவராசிகள் 17 14 லோகத்துல எண்ணற்ற அண்டங்கள்ல, அண்ட சராசரங்கள்ல, எண்ணற்ற கிரகங்கள்ல, பிரபஞ்சங்கள்ல வாழக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒரு காலத்துல கிருஷ்ணர் கூட இருந்தவங்க தான். சோ இந்த ஜீவாத்மாவை கிருஷ்ணா தோற்று வச்சதே அவருக்கு சேவை பண்றதுதான். அவர் வந்து அன்பு பரிமாற்றம் செய்யலாம். சோ கிருஷ்ணாவுடைய உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் அவர் சேவை பண்றாங்க, அவருக்கு சேவை பண்றாங்க. சோ ஜீவாத்மாக்கள் குணத்தாலும் தன்மையாலும் கிருஷ்ணரை ஒத்து இருக்காங்க. கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். கிருஷ்ணா சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவன். சோ கிருஷ்ணா இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்கு. பட் குவான்டிட்டி இஸ் டிஃபரெண்ட். அளவுல வித்தியாசம். நான் அணு ஆத்மா, அவர் விபு ஆத்மா அல்லது பரமாத்மா. சோ இந்த அணு ஆத்மா பரமாத்மாவோட போட்டி போட நினைச்சாலோ அல்லது அந்த பரமாத்மா விட்டுட்டு அனுபவிக்க நினைச்சாலோ அவனுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, அவனுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிருஷ்ணா ஏற்படும். ஓகே, நீங்க வந்து நான் இல்லாம இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, என்னை விட்டு நீங்க தனித்து அனுபவிக்கணும்னு ஆசை, அப்ப போங்க, உங்க சுதந்திரத்தை நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைக்கிறேன். சோ ஜட உலகத்தை படைச்சு ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா கிருஷ்ணா இங்க வந்து அனுபவிக்கிறது இல்ல. கிருஷ்ணா வந்து ஜட உலகத்தை படைக்கிறாரு. எதுக்குன்னா ஜீவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் கிருஷ்ணாவுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. கிருஷ்ணாவுக்கு உடன்பாடு இல்ல. தன்னுடைய குழந்தைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போறது. எந்த பெற்றோருக்கும் உடன்பாடு இருக்காது தன் பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போறது. ஒரு பெரிய செல்வந்தருடைய பையன், அந்த பெரிய செல்வந்தருடைய பையன் வந்து அவன் சண்டை போட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். இது அப்பாவுக்கு பெரும் வருத்தம் தருது. பெரிய வருத்தம், தாங்க முடியாத வலி. இவன் என் பையன், என் சொல் பேச்சு கேட்டு இருக்கலாம். ஆனா இவன் என்னை விட்டு போன்னு ஆசைப்படுறான். என்ன பண்ண முடியும்? அவன் பிடிவாதமா இருக்கான். அந்த பிடிவாதம், அந்த பொய் அகங்காரம் அவன் வந்து அப்பாவை ஏற்றுக்க மறுக்குது. அதனால அப்பா விட்டு பிரியான். ஆனா இவன் என்ன பண்றான், தந்தையை விட்டு பிரிஞ்ச உடனே தெருவுல வந்து வேலை தேடி அலையறான். இல்ல வியாபாரம் பண்றதுக்காக முயற்சி பண்றான். ஒரு வீடு கட்ட முயற்சி பண்றான். இடம் வாங்க முயற்சி பண்றான். ஆனா இது எல்லாமே அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இருக்கு. அவங்க அப்பா கிட்ட வந்து வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. இவன் அதை அனுபவிக்கலாம். ஆனா இவனோட பொய் அகங்காரம் தடுக்குது. அப்பா சொல்றதை கேட்கிறது. இந்த மாதிரிதான் இன்னைக்கு ஜட உலகத்துல எல்லாருக்கும் வந்து கடவுள் கடவுள் இருக்காரு அப்படின்னு ஏத்துக்கிறாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் தான் கடவுள் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அறியாமையினால, பொய் அகங்காரத்தினால, பொறாமையினால. ஆனா ஒரு சிலர் கடவுளை ஏத்துக்கிறாங்க. ஆனா கடவுள் நமக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்காரு அதை ஏற்றுக்க மறுக்கிறார். நீங்க பாருங்க, நிறைய பேரு ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றவங்க கிறிஸ்தவர்கள், அப்புறம் வந்து முகலாய முஸ்லிம்கள், அப்புறம் இந்துக்கள், இவங்க அந்தந்த மார்க்கத்தை பின்பற்றாங்க. ஆனா அந்த மார்க்கத்துல எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அதை பின்பற்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. எனக்கு கடவுள் பிடிக்கும், ஆனா அவர் சொல்றதெல்லாம் பிடிக்காது. சும்மா எதையாவது அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. பௌதிக விஷயங்களில் ஈடுபடாதீங்க,
புலன் விஷயத்துக்கு பின்னாடி போகாதீங்க, காம குரோதத்துக்கு விடுபடுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதைத்தான் அனுபவிக்க நான் வந்திருக்கேன். ஜீவாத்மா வந்ததே புலன்பத்துக்காக தான். புலன்பு அனுபவிக்கணும். சோ அதனால சிலருக்கு கடவுள பிடிக்குது, பக்தி பண்ண பிடிக்குது. ஆனா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட பக்தி பண்ண பிடிக்கிறது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட பக்தியா? அப்ப நாங்க வரமாட்டோம். ஏன்னா எங்க புலன்பம் வந்து தடைபட்டு போயிடும். எங்க புலன்பம் தடைபட்டு போயிடும். அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். சோ அவங்க சொல்றது என்ன? ஏன்? ஏன் இந்த மாரி பக்தி பண்ணணும்? ஓகே, கிருஷ்ணா அனுபவிக்கிறார்ன்னா அனுபவிச்சுட்டு போகட்டும். நானும் அனுபவிக்கிறேன். இதுல கிருஷ்ணருக்கு என்ன பிரச்சனை? இவங்களுடைய கேள்வி அதுதான். சோ கிருஷ்ணா அவரு அனுபவிக்கிறாரு. சரி அனுபவிச்சுக்கட்டும். நானும் அனுபவிச்சா அவருக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து கிருஷ்ணரை மறந்து, கிருஷ்ணாவ பிரிந்து தனித்து அனுபவிக்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது என்னோட நேச்சரே இல்ல. என்னுடைய சுபாவம் அது இல்ல. என்னுடைய சுபாவம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியவனாவோ, எஜமானனாவோ, அனுபவிப்பாளனோ இருக்கிறது கிடையாது. கட்டுப்படுத்தக்கூடியவரும், எஜமானனும், அனுபவிப்பாளனும் கிருஷ்ணா. இத வந்து பொய்யகங்காரம் ஏற்க மறுத்து, நானே கட்டுப்படுத்தணும், நானே அனுபவிக்கணும், நானே எஜமானனா இருக்கணும்ங்கிற அந்த பொய் அகங்காரம் தான் ஜீவாத்மாவ மேலும், மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில சிக்க வைக்கும். இதுதான் என்னுடைய பௌதீக பந்தத்துக்கு பற்றுதலுக்கான காரணம் இந்த பொய் அகங்காரம். ஃபால்ஸ் ஈகோ. சோ இப்படி ஜீவாத்மா கிருஷ்ணாவ மறந்து இங்க வந்திருக்காரு. சோ கிருஷ்ணா ஒரு திட்டம் போட்டு இந்த உலகத்த படைச்சிருக்காரு. ஜீவாத்மா ஒரு திட்டம் போட்டு வராரு. ஜீவாத்மாவோட திட்டம் என்னன்னா, ஓகே எனக்கு இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. நான் இப்ப அனுபவிக்க போறேன். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஐயோ பாவம்! ஆ பழைய சினிமா பாட்டு ஒண்ணு. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஐயோ பாவம் இவங்க. இவங்க என்ன மறந்து பாவகரமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்களே! அ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. மனிதன் என்ன நினைக்கிறாரு? இந்த வாழ்க்கைய தக்க வச்சுக்கலாம். அதுக்கு தான் போராடுறாங்க. இதுதான் பிரபுபாதர் என்ன சொல்வாரு? ஸ்ட்ரக்லிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுவது. சோ மனிதன் தன் நிலையை தக்க வச்சுக்க போராடுறான். அவன் இந்த வாழ்க்கையை நிலைக்கும்னு நினைக்கிறான். ஆனா கிருஷ்ணர் அவன பார்த்து நினைக்கிறாரு, ஐயோ பாவம்! இவன் பாவம். சோ இதனால தான் கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணையால இங்க வராரு. சோ கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கிறதே அவருடைய காரணமற்ற கருணை. இந்த கருணைக்கு நீங்க காரணமே சொல்ல முடியாது. இத நம்ம பல தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல. சோ நான் ஒருத்தருக்கு உதவி செய்றேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் ஒருத்தருக்கு உதவி செய்றேன்னா, இது என் பிள்ளை, இது என் நண்பன், இவங்க எங்க உறவினர்கள், இவங்க என் மதத்துக்காரங்க, இவங்க என் நாட்டுக்காரங்க, இவங்க ஏதோ ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். இல்ல எனக்கு அது புண்ணியம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம செய்கிற உதவிக்கு. ஆனா கிருஷ்ணாவுடைய கருணை இருக்கு இல்லையா? அது காரணமே இல்லாத கருணை. தன் காரணமற்ற கருணையினால. எப்படி வந்து அந்த செல்வந்தர் தன் மகன பிரிஞ்ச உடனே, மகன் கஷ்டப்படுறத பார்த்தோனே அவரு தேடி வராரு. தேடி வந்து அந்த பையன கூப்பிடுறாரு. சரி போகட்டும். நமக்குள்ள வந்து ஒரு ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு. சரி அதெல்லாம் நான் மறந்துடுறேன். நீ வா. நீ என் கூட வா. என்னுடைய வியாபாரத்த எடுத்து நடத்து. என்னுடைய நீ நீ வந்து அத அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. தந்தையாருடைய செல்வத்தை அனுபவிக்க மகனுக்கு உரிமை இருக்கு. சோ அதனால நான் சொல்றபடி கேட்டு நீ இத பண்ணு. அப்படின்னு அந்த தந்தை வந்து அந்த மகன கூப்பிடுறாரு. சில நேரம் அவரே நேர்ல வராரு. சில நேரம் இந்த பையன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு, தன்னுடைய பிரதிநிதியா யாரையோ அனுப்புறாரு. அந்த பையனுடைய மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாராவது வந்து பேசுவாங்க. "டேய்! நீ ஏன்டா இப்படி இருக்க? உங்க அப்பா தான் உனக்காக தான்டா எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட இத விட்டுட்டு ஏன்டா இங்க வந்து கஷ்டப்படுற? இதெல்லாம் நீ அனுபவிக்கதானதான்டா" அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்றாங்க. அந்த மாரி தான் சில நேரம் கிருஷ்ணா இங்க நேரடி அவதாரம் பண்றாரு. சிலப்ப அவதாரத்துடைய அவதாரமா வராரு. இல்ல சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வராரு. இல்ல தன்னுடைய தூதர்கள அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆச்சாரியர் அனுப்பிச்சு. அவங்க வந்து நமக்கு புத்திமதி சொல்றாங்க. நீங்க கிருஷ்ணர மறந்திருக்கீங்க. இந்த ஜட உலகத்திலிருந்து பற்றுதல் கொள்ளாதீங்க. இதுதான் உங்களோட துன்பத்துக்கான காரணம். நீங்க பேசாம அப்பா கிட்ட திரும்ப போங்க. நீங்க கிருஷ்ணாட்ட திரும்ப போனீங்கன்னா, திரும்பவும் மீண்டும் அந்த வாழ்க்கை, இழந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்கலாம். உண்மையான அனுபவிப்பு அங்க தான் இருக்கு. அதனால தான் பிரபுபாதர் பத்திரிகை தொடங்குனாரு. பேக் டூ காட்ஹெட். இந்த பத்திரிகையுடைய தலைப்பு பேக் டூ காட்ஹெட். திரும்பவும் இறைவனோட ராஜ்யத்துக்குள் போறது.
அந்த பத்திரிகையுடைய தலைப்பே வந்து மீண்டும் இறைவனின் ராஜ்யத்தை அடைவது. சோ பாருங்க, நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கோம், எவ்வளவு அறிவியலிகளா இருக்கோம். அந்த அழகான ராஜ்யத்தை விட்டு இங்க வந்திருக்கோம். அங்க என்னெல்லாம் இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இங்க ரொம்ப அழகான வர்ணனை குடுத்திருக்காங்க. சோ பகவான் எதுக்காக தோன்றுகிறார்? பகவான் எதுக்கு அந்த கிருஷ்ண பலராமனுடைய அவதார நோக்கம் என்ன? இது வந்து இதுக்கு முன்னாடி முதல் ஸ்கந்தத்துல குந்தி தேவி ஒரு லிஸ்ட் போட்டே வராங்க. நீங்க பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 8ஆம் அத்தியாயம் படிச்சீங்கன்னா, அது குந்திமாருடைய பிரார்த்தனைகள். சோ குந்தி தேவி ரொம்ப அழகான ஒரு பக்தை, தூய வைஷ்ணவி. சோ குந்தி தேவி கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை செய்றாங்க. கிருஷ்ணா, நீங்க ஏன் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணியிருக்கீங்க? அதுக்காக என்னென்ன சொல்றாங்க? உங்க அவதாரத்தோட நோக்கம் என்ன? ஒரு சிலர் சொல்றாங்க, கிருஷ்ணா, நீங்க வந்து இந்த பூமி பாரத்த குறைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அ பூமோ சுரேதர விரூத விமிர்த்திதாயக அ அ அ இறை நம்பிக்கையற்ற கிருஷ்ணா, இறை நம்பிக்கையற்ற அ அ நாத்திகர்கள், நாத்திகர்களான அரசர்களின் போர் பலத்தால் உலகம் அதிக சுமையேற்றப்படும் பொழுது, உலகின் துன்பத்தை குறைப்பதற்காக பகவான் தமது விரிவங்கத்துடனும் அவதரிக்கிறார். ஆ. சோ, ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க இந்த பூமியோட பாரத்த குறைக்கிறதுக்காக வந்தீங்க. பூமி வந்து அசுரங்களால பாரம் தாங்க முடியல. தர்மத்துக்கு எதிரா செயல்படுறவங்க, தர்மத்தை வந்து புறக்கணிக்கிறவங்க, விலங்கு போல வாழ்றவங்க, இறை நம்பிக்கையற்ற சமுதாயம். இந்த சமுதாயம் அ ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, இந்த சமுதாயம் தழைத்தோங்கும் பொழுது, பகவான் இங்க அவதரிக்கிறார். அப்புறம் ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால தான் வந்தீங்க. அந்த சதுர்முக பிரம்மா உங்கட்ட பிரார்த்தனை செஞ்சாரு. நீங்க பூமியில அவதாரம் பண்ணணும்னு. அதுக்காக வந்தீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க பூமாதேவி பிரார்த்தனை செஞ்சதுனால வந்தீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க வந்து வசுதேவரும், தேவகியும் பிரார்த்தனை பண்ணதுனால அவங்களுக்கு குழந்தையா வந்தீங்க. இப்படி ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய தோற்றத்துக்கான அவதரித்ததற்கான நோக்கம் என்னன்னு கிருஷ்ணா வந்து இந்த பூமியில அவதரிச்சதுக்கான நோக்கம் என்னன்னு ஒண்ணொன்னா ரிசர்ச் பண்ணிட்டே வராங்க குந்தி தேவி. தென் ஃபைனலி குந்தி தேவி என்ன சொல்றாங்க? இந்த உங்க அவதார நோக்கமே வந்து இந்த ஜீவன்கள், கட்டுண்ட ஜீவன்கள், உங்கள மறந்திருக்கிறவங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துறீங்க உங்க திவ்ய லீலை மூலமா. "சென்வந்தி காயந்தி ஸ்ரீயந்தி சாதகா." சென்வந்தி உங்க புகழ் கேட்பதால, காயந்தி பாடுவதால, கிருஷ்ணா உங்களோட திவ்யமான தெய்வீகமான லீலைகளை கேட்பதாலும், பாடுவதாலும் இந்த ஜீவ ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுக்குறீங்க. அப்போ பகவானுடைய அவதார நோக்கமே நம்மளை விடுவிக்க தான். எப்படி வந்து அந்த செல்வந்தர் தன் மகனை மீண்டும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ, அவன் வந்து அப்பாவை விட்டுட்டு ரோட்ல திரியிறான். அப்பாவுடைய வசதிய விட்டுட்டு தெரு தெருவா போய் வேலை தேடுறான். இல்ல வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றான். இடம் வாங்க முயற்சி பண்றான். வீடு கட்ட முயற்சி பண்றான். போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா புத்திசாலியா இருந்தா, அவன் திரும்பி அவங்க அப்பா கிட்ட போனா, அவன் நல்லா நிம்மதியா வாழலாம். நிம்மதியா வாழலாம். அத விட்டுட்டு இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மேலும் மேலும் கஷ்டப்படுறான். சோ என்னாச்சு? கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையினால் எப்படி தோன்றாரு? இப்படி அவதரிக்கும் பகவான் கருமையான அழகிய கேசத்துடன் கூடிய தமது சுய உருவில் வருகிறார். சம்பவாமி ஆத்மமாயையா அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்த சம்பவாமி ஆத்மமாயையா. கிருஷ்ணா வந்து தன் சொந்த சரீரத்தோட இங்க வர்றாரு. நம்மள மாதிரி வாடகை சரீரம்லாம் வாங்கிக்கிறது இல்ல. நம்ம எல்லாருமே வந்து வாடகை சரீரம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த சரீரம் வாடகை. வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் இந்த வீட்ட காலி பண்ணி தான் ஆகணும். நான் வாடகை வீட்ல இருந்தேன்னா, ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் வந்து, "சார் உங்க டைம் முடிஞ்சது. நீங்க காலி பண்ணுங்க." சிலர் வந்து ஒத்திக்கு இருப்பாங்க. போகியத்துக்கு இருப்பாங்க. 3 வருஷம், 4 வருஷம் லட்சம் பணம் குடுத்துட்டு, நான் வந்து இந்த வருஷம் இந்த வீட்ல அக்ரீமெண்ட் போடுவாங்க. அக்ரீமெண்ட். சோ அக்ரீமெண்ட் முடிஞ்ச உடனே ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, "உங்க டைம் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம்." சோ நம்ம எல்லாருமே வாடகை சரீரம் வாங்கி வந்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் அப் டூ பிரம்மா வரைக்கும். ஈரேழு 14 லோகத்துல இருக்கிறவங்க, இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாடகை சரீரம். இது சொந்த சரீரம் அல்ல. நம்முடைய சொரூப சித்தி, நம்ம சொந்த சரீரம், ஆன்மீக சரீரம், அது ஆன்மீக லோகத்துல இருக்கு. இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாம் ஜட சரீரம், பௌதிக சரீரம் பெற்றிருக்கிறோம். ஆனா, கிருஷ்ணாவுடைய சரீரம் பௌதிகமானதல்ல.
அஜோபிஷன் அவர் பிறப்பற்றவராயிருந்தும், அஜோபிஷன் அவ்யய ஆத்மா அவர் அழிவற்றவராயிருந்தும், கிருஷ்ணா பிறப்பற்றவர் அழிவற்றவர், அஜோபிஷன் அவ்யய ஆத்மா. பூதானாம் ஈஸ்வரோபிஷன் அவர் உயிர்வாளிகள் மத்தியிலும் தோன்றுகின்றார். உயிர்வாளிகள் மத்தியிலே எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்மமாயா, தன் சொந்த சரீரத்தில் இறங்கி வர, சொந்த சரீரம். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மமாய. அதனாலதான் கிருஷ்ணா வந்து எப்பவுமே நவ யௌவனம், எப்பவுமே அழகா இருக்கு. இதுதான் வந்து பிரம்மசங்கீதத்துல பிரம்மா சொல்ற புரோபா வந்து பொருளூர்ல கோட் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணாவுடைய ரூபம், கிருஷ்ணாவுடைய ரூபம் வந்து அத்வைதா. அத்வைதம்னா கிருஷ்ணரையும் அவர் உடலையும் பிரிக்க முடியாது. இப்போ என்னையும் என் உடலையும் பிரித்தரலாம். இந்த உடல் இருக்கும் ஆன்மா, இந்த உடல் ரெண்டையும் பிரிச்சிடலாம். ஏன்னா ஆன்மா ஆன்மீகமானது, இந்த உடல் பௌதிகமானது. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளையும் நம்ம உடலையும் பிரிச்சிடலாம். நம்ம அப்படிங்கிறது இங்க ஆத்மாவை குறிக்குது, ஆத்மா. சோ அப் டு தேவர்கள் வரைக்கும், தேவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவர்கள் வரைக்கும் ஜீவாத்மா தான், அப் டு பிரம்மா வரைக்கும். சோ பிரம்மாவுடைய உடல் வேறு, ஆன்மா வேறு. அதனாலதான் பிரம்மா வந்து நீண்ட காலம் வாழ்றாரு, அவருக்கு முதுமை தெரியுது, முதுமை தெரியுது. பிரம்மா வந்து முழு முதற் கடவுளா இருந்தா அவருக்கு எப்படி முதுமை வரும்? முதுமை ஏற்பட வாய்ப்பே இல்லை. சோ பிரம்மாவுடைய சரீரம் ஜட சரீரம் பௌதிகமானதுதான். பிரம்மலோக வாசிகளுக்கு முதுமை உண்டு. அப்போ ஆப்ரம்ம புவனாலோகான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. ஒருத்தர் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியாது அர்ஜுனா. பிறப்பு இறப்பு, ஜென்ம மிருத்யு, ஜரா வியாதி, துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இது துரத்திட்டே வரும். சோ இந்த மரணம் வரப்போறதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி தலைமுடியெல்லாம் நரைச்சு போகும். தலைமுடி நரைக்கிறது மரணம் வரப்போறதுக்கான முதல் அறிகுறி. சீக்கிரமா நீ இறந்து போற, வயதாயிடுச்சு, நீ சீக்கிரம் இறந்து போற. ஆனா கிருஷ்ணாவுடைய தலைமுடி எப்பவுமே கருமை நிறத்துல இருக்கு, கரும் கூந்தல். அதனாலதான் இங்க கேசகா, கேசகா, கேசவன். கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் கேசவன். அழகான கரும் நிறம் கொண்ட சுருள் கூந்தலை உடையவர். கிருஷ்ணரும் பலராமுடைய கூந்தல் எப்பவுமே கருமை நிறத்துல இருக்கு. சோ இதுல இருந்து தெரியுது கிருஷ்ணாவுக்கு முதுமை கிடையாது, கிருஷ்ணாவுக்கு வயோதிகம் இல்ல, கிருஷ்ணாவுக்கு வந்து பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. ஏன்னா அவரது உடலையும் ஆத்மாவை பிரிக்க முடியாது. அத்வைதம். அச்சுதா, அச்சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க, அச்சுதா தான் வீழ்ச்சி அடையாது. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றாரு, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதரே. சோ கிருஷ்ணரை அர்ஜுனன் கிருஷ்ணான்னு சொல்லல, அச்சுதன் சொல்றாரு. ஏன்னா இந்த பகவத்கீதை படிக்கிறவங்க கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண மனிதர் தானே, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தவர் தானே, பாண்டவருக்கு தூதரா இருந்தவர் தானே, பாண்டவருடைய உறவினரா இருந்தவர் தானே நினைச்சிட கூடாது. இவர் அச்சுதா, தன்னிலை பிறழாதவர், வென்றுமே வீழ்ச்சி அடையாதவர். அச்சுதா, அத்வைதம், அச்சுதம். அனாதி, அனந்த ரூபம், படைப்புக்கு முன்னாடி இருக்காரு. அனாதி, அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கிறார். ஆத்தியம், படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். புராண புருஷர், ரொம்ப பழமையானவர். நவயவனம், ரொம்ப இளமையான. இது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. இங்க என்ன கான்ட்ரவர்சி? இது முன்பின் முரண்பாடா இருக்கு. அது எப்படி? ரொம்ப பழமையானவர் ஆனா இளமையானவர். ஒருத்தர் ரொம்ப பழமையானவர் தான் எப்படி இளமையா இருக்க முடியும்? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து 90 வயசு ஆயிடுச்சு, ஆனா நான் இளமையோட இருக்கேன், ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க முடியுமா? இல்ல அவர் தோற்றம் தான் காமிச்சு கொடுக்குமா? அவர் தோற்றம் வந்து ஓரளவுக்கு முதுமை. அவர் வந்து சில யோகா எல்லாம் செஞ்சு தன்னை வந்து இளமையா வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஆனாலும் அவரோட இளமையை தக்க வச்சுக்க முடியாது. இளமை வந்து விருந்தாளி மாதிரி வரும், கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். எல்லாருக்கும் இளமை வருது, ஒரு நாள் இளமையை விட்டு நம்ம போய்தான், இளமையை கடந்து போய்தான். அதான் கிருஷ்ணன் சொல்றார் பகவத்கீதையில, கௌமாரம் யௌவனம் ஜரா. ஜீவாத்மா, ஓகே, ஜீவாத்மா பெறப்பட்டவன், ஓகே, ஆமா, ஆத்மா இருக்கும். நம்ம பெறப்பட்டவங்க, நித்தியமானவங்க. கிருஷ்ணன் சொல்றாரு, ஆத்மா பற்றி சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஆத்மா பற்றி சொல்லும்போது, நான் ஜாயதே நாமரியதே, ஆத்மா பிறக்கிறது இல்ல, இறக்குறது இல்ல, எந்த காலத்திலும். கதாச்சித் நஜாயதே நாம் ரேதேவா கதா நாயம் பூத்வா பவிதாவா ந பூயக அஜோ நித்யோ சாஸ்வதோயம் புராணோ.
நகன்யதே ஹன்யமானினு சரீரே அஜோ பிறப்பற்றவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணம் பழமையானவன். சோ ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால கிருஷ்ணா இருக்கிற எல்லா குவாலிட்டியும் நம்மகிட்டயும் இருக்கு. ஆனா இந்த ஆத்மா இந்த ஜட உடல் எடுக்கும்போது அதுக்கு இதெல்லாம் நடக்குது. இந்த உடலை எரிக்கலாம், வெட்டலாம், புதைக்கலாம். ஆனா ஆத்மாவை நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா. சோ அதனால எனக்கு வந்து கௌமாரம் குழந்தை பருவம் இருக்கு. அப்புறம் யௌவனம் இளமை பருவம் வருது. தென் ஜரா எனக்கு முதுமை வருது. ஆனா கிருஷ்ணா நவ யௌவனம். அவர் எப்பவுமே சோ கிருஷ்ணாவுடைய பருவங்கள் அவர் நவ யௌவனத்துக்கு மேல போறதில்லை. சோ கிருஷ்ணாவுடைய லீலை கௌமாரம், கௌமார லீலை, குழந்தை லீலை. அந்த குழந்தை லீலை வந்து 5 வயசு வரைக்கும். 5 வயசு வரைக்கும் கிருஷ்ணாவுடைய லீலை கௌமாரம். அதுக்கப்புறம் பௌக்கண்ட லீலை. பௌக்கண்ட லீலைன்னா 5ல இருந்து 10 வயசு வரைக்கும். அப்புறம் கைஷோர லீலை 10ல இருந்து 14 வயசு வரைக்கும். தென் யவ்வனம் 14 வயசுக்கு மேல. கிருஷ்ணர் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போறது. பகவத்கீதையை சொல்லும் போது கிருஷ்ணாவுக்கு 127 வயசு. ஆனா இளமையோடு இருக்காரு. அதனாலதான் அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் தலைமுடி நரைக்கல. அவர் கண்ணெல்லாம் சுருங்கல. அவர் உடல் நடுங்கல. எல்லாத்துக்கும் மேல அவர் வீல் சேர்ல உட்கார்ந்து. இன்னைக்கு வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற கடவுள் நிறைய இருக்காங்க. கடவுள் வந்து இன்னைக்கு மனித கடவுள். மனித கடவுள் நிறைய இருக்காங்க. நான் கடவுளுடைய அவதாரம். அப்படின்னா உங்களுக்கு ஏன் சொட்டை விழுந்தது தலையில? உங்களுக்கு ஏன் தலைமுடி நரைச்சது? நீங்க ஏன் வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க? அதுக்கு பதில் இல்ல. அதுக்கு பதில் இல்ல. ஆனா முட்டாள் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? ஓ! இவரு கடவுளுடைய அவதாரம். அவரு சில ஜிம்னாஸ்டிக் வித்தையெல்லாம் காமிப்பாரு. அவரு சில மேஜிக் எல்லாம் காமிக்கும்போது, ஓ! இவரு அற்புதம் பண்றாரு. அதனால கடவுளுடைய அவதாரம். இந்த மாரி ஏமாறுவோர் இருக்கும்போது ஏமாற்றுவோர் நெறைய வராங்க. ஆனா கிருஷ்ணரும், பலராமரும் நவ யௌவனம். நவ யௌவனம். அவங்க கூந்தல் எப்பவுமே கரு நிறத்துல இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து குறுகிய காலம் வேணா கூந்தல் வந்து கருப்பா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கூந்தல் கருப்பா இருக்கலாம். 40 வயசு, 50 வயசு ஆனாலும் கருப்பா இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் 1, 2 நரமுடியாவது வந்துரும். அது என்ன காமிக்குது? உனக்கு முதுமை அடைஞ்சுட்ட நீ. நீ இன்னும் இளைஞன் இல்ல அப்படிங்கிறத காமிக்குது. அறிகுறி. அறிகுறி காமிக்குது. தன் பல்லு உழுக ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் வந்து தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. எலும்புகள்லாம் தேய்மானம் ஆகுது. இதெல்லாம் அறிகுறி. நீ முதுமை அடைஞ்சுட்ட. உனக்கு மரணம் வரப்போகுது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த 4 பேர் வருவாங்க. தலைமுடி நரைத்தல், பற்கள் போறது, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வரும். ஆனா கிருஷ்ணருடைய சரீரத்துல இந்த மாதிரி மாற்றங்களை காணவே முடியாது. ஏன்னா அவருடைய சரீரத்துக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அவருடைய சரீரத்துக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. சோ கிருஷ்ணா அவருக்கு சொந்த சரீரத்தோட வராரு. அவர் நம்மள மாதிரி வாடகை சரீரம் எடுத்துட்டு வரல. கிருஷ்ணா வந்து வாடகை சரீரம் எடுத்துட்டு வரல. கிருஷ்ணரும் பலராமரும் தன் சொந்த விரிவங்கமா கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய சுய விரிவங்கம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பலராம். அதை இங்க சொன்னார். சுய விரிவங்கம். இன்னொரு வேர்டு என்ன சொன்னாங்க? சமமற்ற விரிவங்கம். அதுக்கு என்ன ப்ரோப்பா இங்கிலீஷ்ல சொன்னாங்க? Namely, personal and differential. The personal expansions are called Vishnu Tattva. The differential expansion is called Jiva Tattva. சுய விரிவங்கம். பர்சனலா கிருஷ்ணாட்டு நேரடியா வர்றவங்க விஷ்ணு தத்துவங்கள். டிஃபரன்ஸ்னா அவர்கிட்ட வேறுபட்டவங்க. வேறுபட்ட விரிவங்கங்கள். சோ ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவா. ஜீவ தத்துவா விஷ்ணு தத்துவா வந்து வேறுபட்டது. ஏன்னா விஷ்ணு தத்துவம் பகவானுடைய நேரடி விரிவங்கம். ஜீவ தத்துவா பகவானோட ஒரு சிறிய அம்சம். அதனாலதான் ஜீவ தத்துவம் ஒரு நாள் விஷ்ணு தத்துவம் ஆக முடியாது. ஜீவ தத்துவம் ஒரு நாள் விஷ்ணு தத்துவம் ஆக முடியாது. ஆனா இவங்கெல்லாம் தன்மையில ஒத்தவங்க. யாரெல்லாம்? ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி சப்தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் வந்து விஷ்ணு தத்துவம். ஆனா நம்ம எல்லாம் வந்து ஜீவ தத்துவம். ஒரு நாள் ஜீவ தத்துவம் விஷ்ணு தத்துவத்து கூட போட்டி போட முடியாது. விஷ்ணு தத்துவம் ஆக முடியாது. முக்திக்கு அப்புறம் கூட இது தனித்தன்மை தொடரும். ஓ முக்தி பெற்றுட்டா நானும் விஷ்ணு தத்துவம் ஆயிடுவேன், இல்ல நானும் இறைவனோடு ஒன்னாயிருவேங்கிறது முட்டாள்தனம். முக்திக்கு அப்புறம் கூட இந்த தனித்தன்மை தொடரும்னு கிருஷ்ணா சொல்றாரு. சாஸ்திரம் சொல்லுது.
முக்திக்கு பின்னும் தொடரும். சோ அதனால இந்த கிருஷ்ண பலராம் அவங்க பகவானை நேரடியா அறிக்கை கிருஷ்ணா அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பலராம். சோ இவங்க சாதாரண மனிதர்கள் அல்லன்னு நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது சிறு பிள்ளையிலிருந்தே கிருஷ்ணா வந்து நிரூபிச்சுட்டே வர்றாரு. நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. எந்த ஒரு சாதாரண குழந்தையாலும் 3 மாதத்துல ஒரு அரக்கியை கொள்ள முடியாது. எந்த ஒரு ஆயுதம் இல்லாம 3 மாதம் நிரம்பிய குழந்தை பூதனைங்கிற ராட்சசி கொலை. கல்லச்சகடம் கால் வச்சு ஆண்டாள் பாடுறாங்க. சகடாசுரன் என்ற அசுரனை அந்த பிஞ்சு கால் கொண்டு உதைக்கிற அந்த அசுரன் வண்டி வடிவில் இருக்க. திருநாவர்தன் சூறாவளி புயல். சூறாவளி புயல் வேறே மரத்தையே வேரோட பிடிக்கிட்டு போகும். வீட்டு கூரையெல்லாம் பறக்கும். நீங்க பாக்குறீங்க நிறைய இடங்கள்ல இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. சூறாவளி புயல் எப்படி செயல்படும். அப்படியே மின்சார கம்பத்தெல்லாம் முறிச்சு வீட்டையெல்லாம் பேர்த்து கூரையெல்லாம் பேர்த்து எடுத்து. ஆனா இதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது திருநாவர்தன் சூறாவளி புயல். அவனை இந்த 2 விரல வச்சு அவன் கதையை முடிச்சிட்டாரு. இத்தனைக்கு சின்ன குழந்தை. அதனால கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அப்படின்னா யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை அவரால் எப்படி பண்ண முடியும்? அவர் ஒரு சாதாரண குழந்தையோ இல்ல சாதாரண மனிதரோ இருந்தா அவர் எப்படி கோவர்த்தன பர்வதத்தை தூக்க முடியும்? அவர் எப்படி வந்து ரைவத மலையிலிருந்து குதிக்க முடிச்சு? 88 மைல் உயரம் ரைவத மலை. அதுல இருந்து ஜராசந்தன் துரத்திட்டு வரும்போது கிருஷ்ணர் பலராமன் குதிக்கிறார். குதிச்சு அப்படி நடந்து போறாங்க. ஒரு சின்ன காயம், ஒரு சின்ன தழும்பு கூட கிடையாது. நம்ம ஒரு 4 அடுக்கு மாடியிலிருந்து குதிச்சா வந்து கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் படிக்கும். எலும்பெல்லாம் முறிஞ்சு உள்ள பிளேட் எல்லாம் வச்சிருவாங்க. ஒண்ணு கட்டு போடுவாங்க, எண்ணெய் கட்டு போடுவாங்க, இல்ல பிளேட் வைப்பாங்க. மண்டை கபாலெல்லாம் வெளியே வந்துடும். அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் அவங்க சாதாரண மனிதரா இருந்தா எப்படி அப்பேற்பட்ட மலை உச்சியிலிருந்து குதிக்க முடியுது? சோ கிருஷ்ணாவுடைய லீலைகள்ல நிறைய பாடம் இருக்கு. முதல்ல இந்த லீலைகளை கேட்பதால, பாடுவதால நமக்கு கிருஷ்ணா மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இங்க நடக்கக்கூடியதெல்லாம் உண்மை. சினிமால காண்பதெல்லாம் பொய், காட்சி பிழை. ஒரு ஹீரோவுக்காக ஒரு டூப் போடுவான், அந்த மேல இருந்து குதிப்பான். அப்போ அவனுக்கு கீழே வலையெல்லாம் வச்சிருப்பாங்க. அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சிருப்பாங்க, அவனுக்கு காயமாக கூடாது. நீங்க சினிமா ஷூட்டிங் போய் பாத்தீங்கன்னா நீங்க சினிமா பாக்குறதே வெறுத்துருவீங்க. சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா பாக்குற இடமே போயிடும். அப்படி இருக்கும். ரிப்பீட்டடா கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பொய். இதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் நிஜத்துல ஒரு பெரிய மலையில இருந்து குதிக்கிறாங்க. நிஜத்துல அவர் அசுரர்கிட்ட சண்டை போடுறாரு. இதுதான் இந்த அட்வென்ச்சர். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அட்வென்ச்சர் பிடிக்குது. நிறைய விஷயங்களை கேட்கணும். அப்போ கிருஷ்ணனுடைய கதைகள் திவ்யமானது. இதை கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கிறவங்க கிருஷ்ணரால கவரப்படுவாங்க. ஓ, கிருஷ்ணர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா? பலராமர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா? சோ கிருஷ்ணா ஜீவாத்மாவை கவர்றாரு தன் லீலைகள் மூலமா. கிருஷ்ணா தன் லீலைகள் மூலமா என்ன பண்றாரு? கிருஷ்ணா ஜீவாத்மாவை கவர்றாரு. அவர் மறந்து இருக்கிறவங்களை கவர்றாரு. சோ அதுல சில ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணோட லீலைகளா கவரப்பட்டு அவங்க பகவான் கிட்ட பக்தி செய்ய ஆரம்பிக்கும். ஓ, வெரி நைஸ். கிருஷ்ணாவோட லீலை இவ்வளவு அழகானதா, இவ்வளவு அதிசயமானதா, இவ்வளவு அற்புதமானதா, இவ்வளவு அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்துறாரா? வெரி நைஸ், வெரி குட். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, கேட்டதில்ல. நான் இவ்வளவு நாள் இந்த ஹாலிவுட் படத்தை எல்லாம் பார்த்தேன். எந்த பிரயோஜனம் இல்ல அதுல. எல்லாம் ஏமாத்து வேலை, சிஜி ஒர்க், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், சிஜி ஒர்க். ஒரு ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள விழுந்து அவர் சண்டை போடுவார் சுறா மீன் கூட, இல்ல ஒரு பாம்பு கூட சண்டை போடுவார். இது எல்லாமே வந்து சிஜி ஒர்க். ஆனா கிருஷ்ணா வந்து காளிங்கன் மேல நர்த்தனம் பண்றாரு. 1000 தலைக்குள்ள காளி. சோ இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல. அனைத்து உண்மை, உண்மையா நிகழ்ந்தது. இன்னைக்கு போனா கேசி காட், மதுரால கேசி என்ற அரக்கனை கிருஷ்ணர் வதம் செய்த இடம் கேசி காட். பிரம்மாண்ட காட், யமுனா நதிக்கரையில பிரம்மாண்ட காட்னா படித்துறை. அந்த நதிக்கரையில கிருஷ்ணா வந்து யசோதாமாவுக்கு அண்ட சராசரி காமிச்சு கொடுத்தாரு. அண்ட சராசரி, பிரம்மாண்ட காட், கேசி காட், விஸ்ரம் காட். நிறைய படித்துறை இருக்கு யமுனா நதிக்கரையில. கிருஷ்ணா லீலை பண்ண இடங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு.
இன்னைக்கும் இருக்கு. அதனால இந்த நம்பிக்கை கிருஷ்ணா மேல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யார் ஆர்வமா இருக்காங்களோ, அவங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ண பலராமுடைய செயல்கள் திவ்யமானது, அவங்க லீலைகள் திவ்யமானது, அவங்க திவ்யமானவங்க. இது நம்பிக்கையற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்பிக்கையற்றவங்க, சந்தேகப்படுறவங்க, சம்சயாத்மா வினஷ்யதி. நம்பிக்கையற்றவங்க மீண்டும் பிறப்பிற்கே வருவாரு. அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்பிராப்யமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. அஸ்ரத்தா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா. ஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கையற்றவங்க. அஸ்ரத்ததானா புருஷா, நம்பிக்கையற்ற நபர்கள். எது இந்த தர்மத்து மேல, பாகவத தர்மத்து மேல, பகவத்கீதை மேல நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்திர அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. திரும்பவும் பிறப்பு இறப்பு கடல்லையே சுத்திட்டு இருப்பான், சுழற்சியிலே இருக்கும். அப்போ கிருஷ்ணாவுடைய ஒரு லீலை, கிருஷ்ணாவுடைய லீலை திவ்யமானது. இந்த திவ்யமான லீலைகள் மூலமா கிருஷ்ணா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, அவரை பற்றி கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைவில் கொள்வதற்கு. இது மூலமா ஜீவாத்மா தன்னை விடுவிச்சுக்க முடியும். சோ கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் இதுதான். கிருஷ்ணா ஏன் இல்லாட்டி இந்த உலகத்துல அவதரிக்கணும்? அவர் இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்குலாம் அவர் நேர்ல வரணும்னே இல்லை. இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சுனாமி, ஒரு கொரோனா விட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா பூமி பாரம் கொத்து கொத்தா செத்து போவோம். ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா கொத்து கொத்தா போயிடும். ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு சுனாமி ஏற்படுத்தினாலோ, அல்லது ஒரு கொரோனாங்கிற கிருமி தொற்று வியாதி விட்டாலோ, கொத்து கொத்தா ஜனங்க செத்து போவோம். யாரு? இந்த துஷ்டர்கள்லாம். கிருஷ்ணரை சரணடையாதவங்க, நாத்திகம் பேசுறவங்க, அறியாமையில இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிடும். சோ அதனால கிருஷ்ணா இந்த அசுரங்களை கொல்றதுக்கெல்லாம் நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு பிரதிநிதி நிறைய இருக்காங்க. தேவர்களே சேனா, கார்த்திகேயன், முருகர் இருக்காரு. அவர வச்சு நிறைய அசுரங்கள கொல்லலாம். பார்வதி, துர்கா அவங்கள வச்சு நிறைய பேர கொல்லலாம். சோ கிருஷ்ணா அசுரனை கொல்லணும்னா அவரு வர வேண்டிய அவசியமே இல்ல. மகிஷாசுரனை கொல்றதுக்கு பார்வதி போதும். சூரபத்மனை கொல்றதுக்கு முருகர் போதும். சோ கிருஷ்ணா ஏன் நேரடியா வராரு? தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக வராரு. அந்த தூய பக்தி தொண்டு என்னன்னு காமிச்சு கொடுக்கிறாரு. தன் பக்தர்களை இந்த உலகத்துல அனுப்பிச்சு, தூய பக்தர்களை இந்த பூமியில அனுப்பிச்சு, அவங்க மூலமா தூய பக்தினா என்ன? பக்தி தொண்டுனா என்ன? எப்படி அவரை சரணாகதி பண்றது? எப்படி பகவான் தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்றாரு? இதையெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. சோ கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கிறதே அவருடைய காரணமற்ற கருணையினாலதான். அதுக்குள்ள பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவர் ஒரு லீலையில அவர் லீலா புருஷோத்தமன். கிருஷ்ணா லீலா புருஷோத்தமன். அவர் லீலைகள்ல அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்துவார். தன் பக்தர்களையும் திருப்திப்படுத்துறாரு. கட்டுண்ட ஆத்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அசுரர்களையும் தண்டிக்கிறாரு. அவர் புகழ் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சொல்லிட்டே போலாம். சோ அதனால நம்ம கிருஷ்ணாவுக்கு ரொம்ப கடன்பட்டவங்க. கிருஷ்ணாவுக்கு நம்ம கடன்பட்டவங்க. கிருஷ்ணா இந்த பூமியில லீலை பண்ணலாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கோ, பேசுறதுக்கோ, கேட்கறதுக்கோ ஒரு வாய்ப்பே இல்ல. பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி, ராமர் அவதாரம் பண்ணி, இந்த அவதாரங்கள நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக வரும்போது, இதை பற்றி நாம் கேட்பதற்கும், படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இல்லாட்டி, கிருஷ்ணாவ பற்றி ஒரு தகவலும் நமக்கு தெரியாது. ஏன்னா, நம்ம கிருஷ்ணர மறந்த நிலையில தான் இருக்கோம். கிருஷ்ணர மறந்து இந்த ஜட உலகத்துல புலன்பத்து மேல பற்றுதல் கொண்டிருக்கும். சோ அதனால இந்த புலன்பு உண்மையானதல்ல, இது திருப்தி தராது அப்படின்னு அந்த பொய்யாங்காரத்தை விட்டால் அல்லாது நாம கிருஷ்ணரை உணர முடியாது. அதுக்கு கிருஷ்ணா நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு. கிருஷ்ணா லீலா புருஷோத்தமன். ராமர் மரியாதை புருஷோத்தமன். அவர் தர்மத்தின்படி எப்படி வாழணும்னு காமிச்சு கொடுக்காரு. 2, 3 நாளைக்கு முன்னாடி படிச்சோம் ராமருடைய சரித்திரம். தென் சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமன். சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ண பிரேமத்தை எப்படி நாம அனுபவிக்கிறது, கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யறது, அவர் எப்படி சரணாகதி பண்றது, அவர் நாமத்தை உச்சரித்து எப்படி பேரின்பம் அடைகிறதுங்கிறத காமிச்சு கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. சோ நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இங்க கலியுகத்துல கலியுகம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருந்தாலும் எனக்கு இன்னைக்கும் கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கறதுக்கு பாக்கியம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ராமருடைய லீலைகளை கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு வாய்ப்பு, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைதன்ய மகாபிரபு போதனைகள் இருக்கு. ஆச்சாரியர் இருக்காங்க. ரோபாடு புஸ்தகங்கள் இருக்கு. குருமார்கள் இருக்காங்க. பக்தர் சங்கம் இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணோம். இத பயன்படுத்திக்கிட்டா நம்மை விட ஒரு சிறந்த பாக்கியசாலி யாரும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி.